Physiology Part 2 video in Plant Physiology. நம்ம போன வீடியோவில் பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாம். ஏபயோட்டிக்னா என்ன? இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, நீர், நிலம், ஆகாயம், காற்று, பூமி, நீர், நிலம், காற்று, ஆகாயம், அந்த மாதிரி பஞ்சபூதங்கள். ஸோ அதை பற்றி, அது இல்லாமல் நம்ம இங்கே இருக்க முடியாது. ஸோ அதனாலையும் பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா லைட்டு, டெம்பரேச்சர், ஏர் பொல்யூட்டன்ஸ், இதுதான் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ். அந்த பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் லிவிங் திங்ஸால் ஏற்பட்டுச்சு பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. அண்ட் இங்கே நான் லிவிங் திங்ஸால் ஏற்பட போகிற ஸ்ட்ரெஸ் தான் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ். So, abiotic stress may occur due to an atmospheric condition. So, இந்த abiotic stress எதனால ஏற்படுது? atmospheric conditionால் ஏற்படுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்னன்னு சொல்வோம்? atmospheric stressன்னு சொல்லலாம். சாயிலாலையும் ஏற்படுது இல்லையா? சாயிலும் ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் தானே. அதனால் இதை நாம் என்னன்னு சொல்லலாம்? எடாஃபிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷனால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ரெஸ்ஸனும், சாயில் கண்டிஷனால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை எடாஃபிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாம். The atmospheric stress may occur due to excess and deficient level of light, temperature and air pollutants. ஸோ அட்மாஸ்பியருக்கு எதனால நடக்குது? நம்மளுக்கு லைட்டு அட்மாஸ்பியரில் தானே இருக்குது. லைட், டெம்பரேச்சர் ஹாட்னஸ், அப்புறமா ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ இது அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, இது கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லைட்டு ஸ்ட்ரெஸ். லைட் லிமிட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ லைட்டு நல்லா இருந்ததுன்னா பிளான்ட்டு நல்லா வளரப்போகுது, ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். அதனால் என்ன இருக்கும்? செல்வ செழிப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூஷனோட லிமிட்டை கண்காணிக்கிறது யார்? லைட். வெஜிடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டை கண்காணிக்கிறது யார்? லைட்டு பெரும் பங்கு வகிக்குது. இன் லோ லைட் இன்டென்சிட்டி சைக்கோஃபைட்ஸ், ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ் டெவலப், while in high light intensity heliophytes, high light loving plants develop. அதாவது ஷேடு கம்மியாக இருந்தது, இப்போ மரத்து கீழெல்லாம் செடிங்க வருதுன்னா அவங்க ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ், அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? சைக்கோஃபைட்ஸ். அண்ட் சில பிளான்ட்ஸுக்கு நிறைய லைட் இன்டென்சிட்டி தேவை, அவங்கள ஹீலியோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன் லோ லைட் இன்டென்சிட்டி the stomata do not fully open, hence there is less diffusion of gases. ஸோ லோ லைட் இன்டென்சிட்டியில் எது ஒழுங்காக ஓப்பன் ஆகாது? ஸ்டொமேட்டா ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. ஸ்டொமேட்டா ஃபுல்லாக ஓப்பன் ஆகலைன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஓகே, டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் அவ்வளோவா நடக்காது. ஸோ க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஏற்படும். அதுக்கு என்ன ஹார்மோன் அங்கே தேவைப்படும்? ஏபிஏ. நம்ம அப்சசிக் ஆசிடை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம அப்சசிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்சசிக் ஆசிட் அந்த வேலையை செய்யும்ல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது. ஆஸ் எ ரிசல்ட் there is less photosynthesis and the chlorophyll synthesis also affected. ஸோ இப்போ க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா, அதாவது ஸ்டொமேட்டா ஃபுல்லாக ஓப்பன் ஆகலைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்கலைன்னா குளோரோஃபில் சிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹை லைட் இன்டென்சிட்டி, இப்போ லோ லைட் இன்டென்சிட்டியில் இத்தனை பிரச்சனை. ஹை லைட் இன்டென்சிட்டியும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும், தடை செய்யும் ஃபோட்டோசிந்தஸையும். ஸோ சேஞ்ச் இன் த ஃபோட்டோ பீரியட். ஸோ ஃபோட்டோ பீரியட்ஸை மாறிடுச்சுன்னா லைட் அஃபெக்ட் ஆகும். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் இன்ஹிபிட்ஸ் த ஃப்ளாரிங். ஸோ ஒரு நிமிஷம், இப்போது கம்மி லைட்டாக இருந்ததுன்னா என்னென்ன தெரிஞ்சிச்சு இல்லையா? கம்மி லைட்டுன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடும். ஸ்டொமேட்டா சரியாக ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகலைன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக நடக்கலைன்னா குளோரோஃபில் சிந்தசிஸும் ஒழுங்காக அஃபெக்ட் ஆகும். இப்போ ஹை லைட் இன்டென்சிட்டி இருந்ததுன்னா அதுவும் என்ன பண்ணுது? ஃபோட்டோசிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது, தடுக்குது. அப்புறமா ஃபோட்டோ பீரியட், ஒரு சில பிளான்ட்டுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு லைட்டு தேவைப்படும். அதிகமாகவோ கம்மியாகவோ, அதாவது டே நியூட்ரல், ஷார்ட் டே பிளான்ஸ், லாங் டே பிளான்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ பீரியட் சேஞ்ச் ஆனாலும் ஃப்ளாரிங் தடைப்படும், ஃப்ளாரிங் இன்ஹிபிட் ஆகும். ஸோ த டெம்பரேச்சர் பிளான்ஸ் ஆர் அடாப்டட் டு பர்டிகுலர் ரீஜன் அண்ட் தே ஃபேஸ் த டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இன் அனதர் ரீஜன். இப்போ ஒரு டெம்பரேட் ரீஜன் பிளான்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆப்பிள் ஒரு டெம்பரேட் பிளான்ட் தான். ஸோ அது நம்ம ஊரில் வந்தால் சரியாக வளராது, ஓகேவா? ஸோ அது மாதிரி சில பிளான்ட் வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். அதை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல பண்ணோம்னா அது சரியாக வளர விடாமல் அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அது எதனால் ஏற்படுது? டெம்பரேச்சரால் ஏற்படுது. ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் அதாவது ஹை டெம்பரேச்சர் சாயில் அண்ட் அட்மாஸ்பியர் ட்ரவுட் ஏற்படும். என்ன டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அட்மாஸ்பியரில் ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும், சாயிலில் இருக்கிற ஈரத்தையும் உறிஞ்சிக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும்? வறட்சியாக இருக்கும் இல்லையா? ஸோ பிளான்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு பெர்மனன்ட் வில்ட்டிங் இன் சாயில் ட்ரவுட் அண்ட் டெம்பரவரி வில்ட்டிங் இன் அட்மாஸ்பியரிக் ட்ரவுட். ஸோ பிளான்ஸ் வந்து பர்மனண்ட்னா எதில்? சாயிலில் சுத்தமாக தண்ணியே இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அங்கே பர்மனன்ட் வில்ட்டிங் ஏற்படும் அந்த பிளான்ட்ல. சப்போஸ் அட்மாஸ்பியரில் மட்டும்தான் வறட்சி, சாயிலில் இல்லைன்னா டெம்பரவரி வில்ட்டிங். ஓகே, டெம்பரவரி வில்ட்டிங். ஸோ சாயில் ட்ரவுட், அட்மாஸ்பியரிக் ட்ரவுட்டு. சாயில் ட்ரவுட் லீட்ஸ் டு பெர்மனன்ட் வில்ட்டிங் அண்ட் அட்மாஸ்பியரிக் ட்ரவுட் வந்து டெம்பரவரி வில்ட்டிங். பிளான்ட்ஸ் ஜென்ரலி டை above temperature of 44 degree Celsius. ஸோ டெம்பரேச்சர் 44 degree Celsiusக்கு போச்சுன்னா பிளான்ட் இறந்துரும். However, some organism like Masticogladus, a cyanobacteria, இது ஒரு சைனோபாக்டீரியா, இது பார்த்தீங்கன்னா 85 degree Celsius to 90 degree Celsius ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வாழுதான். ஸோ இந்த சைனோபாக்டீரியான மாஸ்டிகோக்ளாடஸ் இது வந்து எதில் நல்லா வளருதா? எந்த டெம்பரேச்சர் கொடுத்தா? 85 degree to 95 degree Celsius ஆன டெம்பரேச்சரில் கொடுத்தா நல்லா வளருதான். ஓகே, நல்லா வளருது. அட் 42 degree Celsius நார்மல் ப்ரோட்டீன் வந்து டிக்ளைன்ஸ் ஆகும். நார்மல் ப்ரோட்டீன் இருக்காது, டீநேச்சர் ஆகிடும் 42 degree Celsius. ஆனால் ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் அப்பியர் ஆகும். ஸோ 42 degree Celsiusல நார்மல் ப்ரோட்டீன் தன்னோட நேச்சரை இழந்துடும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் அப்பியர் ஆகும். ஸோ தீஸ் ப்ரோட்டீன்ஸ் வேர் டிஸ்கவர்ட். இந்த ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் எதில் கண்டுபிடிச்சாங்களாம்? ஃப்ரூட் ஃப்ளை, ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர். அண்ட் சின்ஸ் தே ஹாவ் ஆல்சோ பீன் டிஸ்கவர்ட் இன் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸை ட்ரோசோஃபைலாவில் கண்டுபிடிச்ச பிறகு பிளான்ட்ஸு, அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்லையும் கண்டுபிடிச்சு. ஸோ ஹை டெம்பரேச்சர் வந்தால், அதாவது ரெண்டு டைப்பான ட்ரவுட், சாயில் ட்ரவுட், அட்மாஸ்பியரிக் ட்ரவுட். சாயில் ட்ரவுட் வந்து லீட்ஸ் டு பெர்மனன்ட் வில்ட்டிங் அண்ட் அட்மாஸ்பியரிக் ட்ரவுட் லீட்ஸ் டு டெம்பரவரி வில்ட்டிங். ஓகே, இந்த பிளான்ட்ஸு 44 degree Celsius டெம்பரேச்சர் கிட்ட போச்சுன்னா, டெம்பரேச்சரை ஃபேஸ் பண்ணுச்சுன்னா அந்த பிளான்ட் இறந்துடும். ஆனால் மாஸ்டிகோக்ளாடஸ் என்ற ஒரு சைனோபாக்டீரியா 80 to 95 degree Celsiusல உயிர் வாழுது. அதாவது 80 இல்லை, 85 to 90 degree Celsius. 85, நான் ஃபஸ்ட்டு வந்து 85 to 90, 95 அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். 80 to 95 அது தப்புங்க. 85 to 90 degree Celsiusல உயிர் வாழுது மாஸ்டிகோக்ளாடஸ் என்ற பாக்டீரியா. அதே மாதிரி 42 degree Celsiusல போச்சுன்னா புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகும், அதாவது டிக்ளைன் ஆகிடுது. அப்போ என்ன புரோட்டீன் டெவலப் ஆகுதுன்னா ஹீட் ஷாக் புரோட்டீன் டெவலப் ஆகுது. இந்த புரோட்டீனை ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர் ஆன ஃப்ரூட் ஃப்ளைல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸில், மைக்ரோ ஆர்கானிசத்தில், அனிமல்ஸ்லையும் இந்த மாதிரி புரோட்டீன் வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அட் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா பிளான்ட்ஸில் இருக்கிற ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகிடும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் டிக்ரீஸ் ஆகும், ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி ஸோ பிளான்ட்ஸ் ஃபேஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாகி ரெஸ்பிரேஷன் அதிகமாச்சுன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் பிளான்ட்டில் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பற்றாக்குறை ஏற்படும். இப்போ நான் சொன்னது பாருங்கள், ஆப்பிள் ஒரு டெம்பரேட் பிளான்ட் தான். அது நம்ம ட்ராபிக்கல் கண்டிஷனில் கொண்டு வளர்ந்தோம்னா
வளர்த்தோம்னா அங்கே ஃப்ரூட்ஸ் வராது, அப்புறமா க்ரோத்தும் சரியாக வளராது, க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரூட்டும் வராது, க்ரோத்தும் சரியாக இருக்காது. அதனால தான் ஆப்பிள் வந்து டெம்பரேட் பிளான்ட்டு, அது டெம்பரேட் கண்டிஷனில் தான் உயிர் வாழும், வளரும், ஃப்ரூட்ஸ் கொடுக்கும் எல்லாமே. அதை ட்ராபிக்கலில் கொண்டு வளர வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஃப்ரூட்டும் வராது, க்ரோத்தும் நல்லா இருக்காது. Low temperature stress is quite harmful to plants, and the temperature near freezing point causes irreversible damage, so that the plant fail to survive under extreme cold condition. Low temperature என்னது? ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போச்சுன்னா பிளான்ட்டில் ஏற்படுற டேமேஜை திரும்பி கொண்டு வரவே முடியாது. இர்ரிவர்சபிள்னா டேமேஜ் ஆச்சுன்னா ஆச்சுதான். ஸோ அப்படிப்பட்டது அந்த பிளான்ட்டால் உயிர் வாழ முடியும். எப்படி ஹை டெம்பரேச்சர் போனால் பிளான்ட் வந்து உயிர் வாழ முடியாது, 44 டிகிரி செல்சியஸ்க்கு போனால், அதே மாதிரி ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அந்த பிளான்ட்டுக்கு ஏற்படுற டேமேஜை திரும்பி கொண்டு வரவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. ஓகே, அது கோல்டு கண்டிஷனில் ஏற்படுறது. However, some plants growing in alpine and arctic region can survive under low temperature, and such plants are said to be cold resistant. இப்போ கோல்டு ரீஜன் ஆன ஆர்டிக்லேயும் ஆல்பைன் ரீஜன் வந்து கோல்டு ரீஜன்ஸ் தான். அங்கே சில பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க அந்த கோல்டை ஏற்றுக்கிட்டு வாழறாங்க இல்லையா, அப்போ அந்த பிளான்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க? கோல்டு ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ரீஜனில் வாழற பிளான்ஸை கோல்டு ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க? ஆல்பைன் அண்ட் ஆர்டிக்ல. The stress due to freezing temperature is called frost stress. அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சரால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஃப்ரீசிங் கண்டிஷனால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் பிலோ 10 டிகிரி செல்சியஸ் டிக்ரீஸ், அதாவது டெம்பரேச்சர் வந்து பிலோ 10 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா ரூட் க்ரோத் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரூட் க்ரோத் கம்மி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் டிக்ரீஸ் ஆகிறதுனால அதில் ரூட்டில் இருக்கிற அயான்ஸ் அண்ட் எத்திலின்ஸும் லீக்கேஜ் ஆகுது. ஸோ லீக்கேஜ் ஆஃப் அயான்ஸ் அண்ட் எத்திலின் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸில் போச்சுன்னா அங்கே என்ன ப்ராப்ளம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, ரூட்டோட க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ டிக்ரீஸ் ஆகிறதுனால அதில் இருக்கிற அயான்ஸ் எல்லாம் லீக்கேஜ் அதிகமாகுது, எத்திலின் ப்ரொடக்ஷனும் அதிகமாகுது. Some plant parts like seeds, pollen grains, embryos can be stored at very low temperature, -196 degree Celsius. இது cryopreservation method அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் பொல்யூட்டன்ஸ், இப்போ நம்ம அடுத்து வர்றது வந்து ஏர் பொல்யூட்டன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து அதிகமாக இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் தட் இஸ் ஓசோன், ஃப்ளூரைட் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இது எல்லாமே ஏர் பொல்யூட்டன்ஸ் தான். இந்த கார்பன் காம்பவுண்ட், சல்ஃபர் காம்பவுண்ட், நைட்ரஜன் காம்பவுண்ட் அண்ட் ஆக்சிஜன் காம்பவுண்ட்ஸ், ஓசோன் 3, ஃப்ளூரைட்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எல்லாமே ஏர் பொல்யூட்டன்ஸ் தான். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் வந்து விசிபிள் எனர்ஜி, அதாவது பார்க்கக்கூடிய இன்ஜுரி பிளான்ட்டுக்கு ஏற்படாது. ஸோ கண்ணுக்கு எதிர்க்க நம்மளுக்கு தெரியாது அந்த பிளான்ட்ல வந்து இந்த பொல்யூட்டன்ஸால இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஹிட்டன் இன்ஜுரி, ஹிட்டன்னா நம்மளுக்கு தெரியாத, மறைஞ்சிருக்கும், அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே அந்த இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் பொல்யூட்டன்ஸ் இன்க்ரீசஸ், இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமானாதான் அது விசிபிள் இன்ஜுரியாக மாறும். லைக் குளோரோட்டிக், அதாவது குளோரோசிஸ்னா குளோரோஃபில் பேட்சாக இருக்கிறது, நெக்ரோசிஸ்னா எல்லோயிங் பேட்சஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்பாட்ஸ் அதிகமாக லீவ்ஸில் ஃபார்ம் பண்ணுறது, அதனால் ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகிறது, பயோமாஸ் ஃபார்மேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஏர் பொல்யூட்டன்ஸால் கண்ணுக்கு தெரியாது, விசிபிளாக தெரியாது, ஹிட்டனாக இருக்கும். ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அப்போ தான் என்னென்ன பிரச்சனை வரும் தெரியும் நம்மளுக்கு. குளோரோட்டிக், நெக்ரோட்டிக் ஸ்பாட்ஸ் இருக்குமா, அப்புறமா ஃபோட்டோசிந்தசிஸ், கார்பன் மெட்டபாலிசம் இன்ஹிபிட் ஆகிட்டு இருக்குமா, ஃபோட்டோ கார்பன் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆனாலே ஃபோட்டோசிந்தட்டிக்
கார்பன் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆனாலே எது பாதிக்கப்படும்? பயோமாஸ் ஃபார்மேஷன் பாதிக்கப்படும். Some pollutants at low concentration stimulates plant growth. அதாவது சில pollutants வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பிளான்ட்டோட growth-ஐ என்ஹான்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா பிளான்ட்டை growth-ஐ ப்ரமோட் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா? அது யாருன்னு பாருங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு, NO2, NO. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இவங்க 3 பேரும் வந்து கம்மி லெவலில் இருந்துச்சுன்னா, பொல்யூட்டன்ஸ் கம்மி லெவலில் இருந்ததுன்னா பிளான்ட் growth-ஐ ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆர் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷனும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனும் யாருக்கு சென்சிட்டிவ்? ஏர் பொல்யூட்டன்ஸ்க்கு சென்சிட்டிவ். If the concentration of air pollutant is high, it inhibits respiration, while at lower concentration stimulates respiration. இப்போ ஏர் பொல்யூட்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்ததுன்னா ரெஸ்பிரேஷனை தடுக்கும். அதுவே லோவாக இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேஷனை தூண்டும். Nitrogenous air pollutants under chronic exposure increases chlorophyll content. அதாவது நைட்ரஜன் காம்பனன்ட்ஸ் வந்து தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா லீஃபில் குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமாகும். அதே மாதிரி இந்த நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கு இல்லையா, that is NO2, அது வந்து reduces the pigment content at acute exposure. ஸோ அக்யூட்டாக எக்ஸ்போசர் ஆச்சுன்னா அது அந்த பிக்மெண்ட் கண்டென்ட்டை கம்மி பண்ணிடும். ஸோ நைட்ரஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து குரோனிக்காக எக்ஸ்போஷரில் இருக்கும்போது குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமாகுது. அதுவே நைட்ரஸ் ஆக்சைடு ரெடியூசஸ் பிக்மெண்ட் கண்டென்ட் அட் அக்யூட் எக்ஸ்போஷரோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.